ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரே ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். நம்ம டீ கடை பிஸ்கெட்டு வீட்டிலையே சுலபமாக செஞ்சிடலாம். அது நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கடா முடான்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா மிருதுவாகுது. ரொம்ப சிம்பிளானது. டீ கடை பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்றதை ஒரே ஒரு கப் கோதுமை வச்சு எப்படி சமைக்கிறதுன்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட் செய்யலாம். கோதுமை மாவு பிஸ்கெட்டு, ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு சுகர் பவுடரு. நம்ம எப்பவுமே ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு, எண்ணெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கையில் பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம், கட்டி இல்லாமல். நம்ம எண்ணெய் சேர்த்துனோங்க இல்லையா, கட்டி இல்லாமல் பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசுக்குங்க. நம்மளுக்கு சர்க்கரை லூஸ் கொடுக்கும், இலகும். அதனால் தண்ணி தெளித்து பிசுக்குங்க. நல்லா தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்திக்கு பிசுக்கிற மாதிரி பிசக்கிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா சப்பாத்தி கல்லில் தான் நான் திரட்ட போகிறேன். அதனால் 3 இதாக பிரித்து எடுத்தாச்சு. வரமாவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம உண்டை பிடிச்சதை விரட்டிக்கலாம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க, கொஞ்சம் நல்லா திக்னஸாக தேய்ங்க. பாருங்கள், இந்த தப்பமாக நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். கட்டரில் எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிஸ்கெட் ஃபீலிங் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி மொத்தமாக இருக்கட்டும். நம்ம கட் பண்ணதை ஒவ்வொரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம திரும்பவும் தேய்ச்சி இதேமாரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கட்டும், பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான சூடாயிடுச்சு, சேர்த்திக்கலாம். ரொம்ப எண்ணெய் சூடு அதிகமாக இருந்தால் தீஞ்சிடும், நமக்கு அந்த பிஸ்கட் ஃபீலிங்ஸ் வராது. அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி கலர் வர மாதிரி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு கலர் திரும்பினோடனே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வெந்துருச்சு, எடுத்துட்டோம். அடுத்த பேட்ச் பொரிச்சிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதம்னா கூட வச்சிருந்து சாப்பிட்லாம், கெடாது, ஒன்றும் ஆகாது. பட் ஒரு மாதம் அளவு நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்காது, காலி ஆயிரும். இது லாஸ்ட்டு குட்டி, இது தேய்க்க முடியாது இல்லையா, அதனால் அதை அப்படியே கையிலே தட்டி சேர்த்தியாச்சு. ரொம்ப சிம்பிளானது, 3 பொருள் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சிடலாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே சமைச்சிடலான்னு அவ்வளோ ஈஸியானது, ரிஸ்க் இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் பிள்ளைங்களுக்கு. 1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். எனக்கு இப்போ செஞ்சுருக்கிற ஸ்நாக்ஸு 4 நாளைக்கு வரும் என் பிள்ளைங்களுக்கு. நல்லா வேக வச்சுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டு நம்மளுக்கு கலர் பாருங்கள், நல்லா இந்த கலர் வர்ற அளவுக்கு வேக வச்சுட்டிங்கன்னா சரி. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் வசுக்குன்னு இருக்கும். ஆற விட்டுருந்தீங்கன்னா சேம் நம்மளுக்கு டீ கடை பிஸ்கெட் மாதிரி நல்லா உடையும். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நல்லா கலர் திரும்பணும், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. கருக விடாமல் சட்டா புட்டான்னு எடுத்துடணும் பிஸ்கெட்டை, இல்லைன்னா தீஞ்சிடும். ஆறுனப்புறம் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ் அணைச்சிடலாம். பிஸ்கெட்டு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா பார்க்குறதுக்கு, கடை பிஸ்கெட் மாதிரி, சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் இருக்கும். என்னுடைய ஸ்டைலில் டீ கடை பிஸ்கெட் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மிதமான சாஃப்டாக நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது, இன்னும் ஆரம்பிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்க ஹோம்ஒர்க் பண்ணின்னு இருக்கிறாங்க, பிள்ளைங்க எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடை பிஸ்கெட் இன்றைக்கி செஞ்சியாச்சு. எப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹாய்மா. 2 பேரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கோசரம் ஒரு பாப்பாவுக்கு டீ வேணுன்ட்டாங்க, ஒரு பாப்பாவுக்கு மட்டும்தான். சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுமா. நல்லா இருக்கா? சூப்பர், தேங்க்யூ. அப்படியே எல்லாருக்கும் பாய் சொல்லிடு அம்மா. பாய், தேங்க்யூ வாட்சிங்.